சர்க்கிள் வரையறதுக்கு ஒரு மையப்புள்ளி தேவை. மையப்புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எல்லா பாயிண்ட்டையும் வச்சு நாம் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிடலாம். இதுக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கும். இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த புள்ளி என்ன தூரத்தில் இருக்கோ அதே தான் இந்த புள்ளியும் இருக்கும், அதே தான் இந்த புள்ளியும் இருக்கும், அதே தான் இந்த புள்ளியும் இருக்கும், அதே தான் இந்த புள்ளியும் இருக்கும். ஸோ மையப்புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எல்லா புள்ளிகளையும் அமைச்சு அந்த புள்ளிகளை ஒரு பவுண்டு லைனால் இணைக்கணும். பவுண்டு லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுண்டு லைனால் இணைக்கணும். பவுண்டு லைன்கிறது, பவுண்டுங்கிற அந்த வார்த்தை பவுண்டரிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. எல்லைக்கோடு. அது மாதிரி பவுண்டு லைன்னா எல்லைக்கோடு. அது மாதிரி இந்த புள்ளிகளுடைய எல்லையை ஒன்றா இணைச்சோம்னா அது பவுண்டு லைன். இது கலோக்கியல் டேர்ம். ஒரு சாதாரணமாக நம்ம பேசுகிறப்போ இருக்கிற டேர்ம். மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு இருக்கிற டேர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ். இதை இன்னொரு டேர்ம், இந்த பவுண்ட் லைன் சொல்கிற மாதிரி இன்னொரு டேர்ம்லையும் சொல்லுவாங்க. அது பெரிஃபெரி. ஸோ இந்த லைனை பவுண்ட் லைன்னு சொல்லலாம், பெரிஃபெரின்னு சொல்லலாம். இது ரெண்டும் சாதாரணமாக வழக்கில் உபயோகப்படுத்துகிற டேர்ம்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் டேர்ம்.